கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் விசேஷித்த வண்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை இன்றைக்கு காண்கிற குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்காய் தெரிந்து கொண்ட வேதவசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு நீதி வரும். இந்த வசனத்திலே மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். தீர்க்கதரிசியாகிய எலிசா சொல்லுகிற வார்த்தை, இப்போ இந்த எண்ணெய் பெருகிவிட்டது, அதை விட்டுருங்க. விற்கிற அந்த பணம் கடனை தீர்ப்பதற்கு போதுமானதாக இருக்கும். கடன் தீர்ந்துடும். கடனை தீர்த்துட்டு இன்னும் மீந்து இருக்கும் பணம் மீதி இருக்கும். அந்த மீதி பணம் எதுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்காக, நீங்கள் வாழ்வதற்காக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் அங்கே மீதி வந்தது, அங்கே அற்புதம் நடந்தது. நம் ஆண்டவர் நீதி வரத்தக்கதாக அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். குறைவாய் வைக்கிற தேவன் அல்ல, மீதி வரும். 5 அப்பம் 2 மீனை பாருங்கள், எல்லாருக்கும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து சாப்பிட கொடுத்து 12 குடும்பரை மீதி எடுக்க வச்சுட்டார். எவ்வளோ பெரிய மிரக்கல்! நம்ம ஆண்டவர் எப்போவுமே மீதி எடுக்க வைக்கிறவர். கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? கடன் அடைக்கிறது மட்டும் இல்லை, மீதி வரும். சிலர் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எங்களுக்கு இருக்கிறது இந்த கொஞ்சம் சொத்து தான், அதை விற்றா கடனை அடையாத, இன்னும் கடன் பேலன்ஸ் இருக்குமே நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கடனை தீர்ப்பீங்க. கடனை அடைச்ச பிறகு மீதி இருக்கும். எதுக்கு தெரியுமா? உங்கள் ஜீவனம் பண்ணுறதுக்கு, நீங்கள் வாழ்கிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, பெரிய காரியத்தை செய்வதற்கு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அவரால் முடியும். அவரால் அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவரால் அதை செய்ய முடியும். அதே போல் ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீடை விட்டு கடன் அடைக்க நினைக்கிறோம். ஆனால் வீடை விட்டால் பாதி கடன் கூட அடையாது நீங்கள் நினைக்கலாம். அப்படி வராது. கர்த்தர் அப்படி உங்களுக்கு விடமாட்டார், உங்களை கைவிட மாட்டார். கடனை அடைச்சி அதில் மீதி வரத்தக்கதான அதிசயம் நடக்கும். அது தேவனால் தான் முடியும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், பல கோடி கடனில் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் அந்த கடன் அடைப்பதற்கு வழியே இல்லை. அவங்க எல்லாம் சொத்தை விற்றாலும், ஆனால் சூழ்நிலை மாறுது. திடீரென்று அவங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் அவங்க சொத்தை விற்க முயற்சி பண்ணும்போது அதிகமான விலை கிரயம் கிடைக்கத்தக்கதாய் வழியை கத்த திறந்தார். கடன் அடைத்த பிறகு மீண்டும் அவங்களுக்கு நிறைய மீதி இருந்தது. அதை வைத்து அடுத்து பிஸ்னஸ் பண்ணாங்க, வளர்ந்து பெறுகிறாங்க. தெய்வ பிள்ளைகளை இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் ஆண்டவரால் செய்ய முடியாதா? நிச்சயமாய் செய்ய முடியும். அற்புதம் நடக்கப் போகிறது. பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மீந்திருக்க பண்ணுகிறவர், மீதி இருக்க பண்ணுகிறவர். கடன் அடைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லியிருந்த இடத்துல கடனையும் தீர்த்து மீதி பணம் வந்துச்சு. அதான் எங்கள் ஆண்டவர். அப்படி இன்னைக்கு யாரெல்லாம் கலங்கி இருக்கிறாங்களோ, எதையும் பிரச்சனையை முடிப்பதற்கே வழி இல்லை, கடனை அடைப்பதற்கு எந்த மார்க்கம் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனையெல்லாம் முடித்து நீதி வரத்தக்கதான அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் நாங்கள் தரப்பில் நிற்கிறோம். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். சில வீடுகளில், சில குடும்பத்தில் எப்போதும் குறைவு, எப்போதும் பற்றாக்குறை. அந்த குடும்பத்தில் அதிசயம் நடந்து ஒரு நிறைவு மீதி வரத்தக்கதாக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டுள்ள இப்போ சுகமாக்கப்படட்டும். கொடிய கேன்சர் விலகட்டும். கெட்டி பிரச்சனை விலகட்டும். இருதய பிரச்சனை விலகட்டும். சொரியாசிஸ் விலகட்டும். குறிப்பாக எல்லா நோய்களையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். அதே போல பிசினஸில் இருக்கிற போராட்டங்கள் விலகி செழிப்பை கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.